Welcome to the program. My name is Daniel Sundaraj. மீண்டும் ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறேன். என்னோட பேர் டேனியல் சுந்தராஜ். Today we are going to look from Daniel chapter 2, which is part 3. இன்றைய நாளிலும் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து செய்தியை பார்க்க இருக்கிறோம். தானியேல் தொடர் போதனையிலிருந்து மூன்றாவது செய்தியாக இவைகள் இருக்கிறது. We already done Daniel chapter 1, part 1 and part 2 last week. தீர்க்கதரிசன புத்தகம் முதலாம் அதிகாரத்திலிருந்து தானியேல் வாழ்க்கையிலிருந்து சத்தியங்களை இரண்டு பகுதிகளாக ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். I strongly recommend you go through that and you can look at it and listen to it by YouTube. இந்த செய்திகளை கவனமாய் நீங்கள் கேட்க உங்களுக்கு நான் பரிந்துரைக்கிறேன். இவைகள் இணையதளத்தில் யூடியூப்ல இந்த செய்திகள் இருக்கிறது. நீங்கள் கேட்டு பயன்படும்படியாய் உங்களை பட்சமாய் வேண்டிக் கொள்கிறேன். You know, Daniel chapter 2 is one of the most important chapters in the Bible regarding prophecy. இது குறித்து வேதாகமத்தில் இடம்பெற்ற முக்கியமான அதிகாரங்களில் ஒன்று தானியேல் இரண்டாம் அதிகாரமாகும். Daniel chapter 2 verse 1. Now in the second year of Nebuchadnezzar's reign, Nebuchadnezzar had dreams, and his spirit was so troubled that his sleep went from him. தானியேல் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் விதமாய் சொல்கிறது. நேபுகாத்நேச்சர் ராஜ்யபாரம் பண்ணும் இரண்டாம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சர் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலந்தது. He was a mighty emperor and world ruler at the time. Here it says he had dreams in the second year of his reign. பாபிலோனிய ராஜா அவன் உலக பேரரசனாக இருந்தான். அவன் ஆட்சி பாரம் பண்ண இரண்டாம் வருஷத்திலே சொப்பனங்களை கண்டு அது நிமித்தமாய் கலங்கி தன் தூக்கத்தை இழந்தவன் என்று வேதம் குறிப்பிடுகிறது. And this dream, troubled him in his spirit. அந்த சொப்பனமானது அவனை கலங்கடித்து அவனுடைய ஆவியை மனமடி ஆக்கினது என்று பார்க்கிறோம். All of us have dreams and it's common. சொப்பனம் வருவது இயல்புதான். அவனமாக அவனுக்கும் வந்தது. Experts say that we have dreams every day, but we cannot recall them. விதமாக சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாருக்கும் சொப்பனம் வரும். ஆனால் வரக்கூடிய எல்லா சொப்பனமும் நம்மளால நினைவு கூற முடியாத ஒன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். They say it's necessary for adequate mental health. மனநிலை ஆரோக்கியத்துக்கு தினந்தோறும் சொப்பனங்கள் வருவது நல்லது என்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். Sometimes God gives us spiritual dreams. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்க இருக்கிற காரியங்களை சொப்பனங்களாக வெளிப்படுத்துவார். In Bible nearly 100 Bible references about dreams that God is given to people. வர இருக்கக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்த சொப்பனங்களை பயன்படுத்தி இருப்பதை குறித்து 100க்கு அதிகமான வசன குறிப்புகள் வேதாகமத்தில் இடம்பெறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவைகளின் மூலமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்க இருப்பதை எடுத்துரைக்கிறார். This is the means through which God communicates and reveals vital information. சில சத்தியங்களை செய்திகளை உணர்ந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை ஆண்டவர் சொப்பனத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகிறவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். The dream Nebuchadnezzar had has got to do with the present and the future. நேபுகாத்நேச்சர் அவன் கண்ட சொப்பனமானது அவனுடைய நிகழ்காலத்தை குறித்தும் அவனுடைய எதிர்காலத்தை குறித்தும் சம்பந்தப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. During Daniel's time it was present and most of it was future. அந்த காலங்களில் நடக்க இருக்கிறதை அந்த சொப்பனம் எடுத்துரைக்கிறதா இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த சொப்பனத்தினுடைய பெரும்பான்மையான பகுதிகள் வரக்கூடிய எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய காரியங்களை குறிப்பதாகவே உள்ளது. In our time, most of it is history and still some more to happen. இந்த நாட்களிலே நேபுகாத்நேச்சர் கண்ட சொப்பனமானது பலவைகள் நிறைவேறி அவைகள் வரலாற்றில் இடம்பெற்ற சம்பவமாக இருக்கிறது. சிலவைகள் இன்னும் நிறைவேற காத்திருக்கிறது. தீர்க்க தரிசனமாக கர்த்தர் அவைகளை நேபுகாத்நேச்சருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We're going to look at it in detail. விவரமாக இந்த நாளில் நாம் கவனிக்க இருக்கிறோம். In the previous program we looked at it that Nebuchadnezzar invaded the southern kingdom of Israel and took thousands of Jews as exiles. முந்தின செய்திகளிலே நேபுகாத்நேச்சர்
தெற்கு தேசமாகிய யூத தேசமாகிய யூதேயாவை அவன் 3 முறை முற்றுகையிட்டு ஆயிரக்கணக்கான அழகான திறமையான இளம் வாலிபர்களை தன் தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போய் அவளை பயன்படுத்த தன் ராஜ்யத்தில் உபயோகப்படுத்த நினைத்தான் என்கிறதை நாம் கவனித்தோம். After those thousands, Daniel, Hananiah, Mishael and Azariah were chosen to serve in king's palace. அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ள புருஷராக இந்த யூத புருஷராக அடிமையாக கொண்டு போகப்பட்ட தானியேல், அனனியா, மிஷால்வே, அசரியாவை அவன் தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிறதை நாம் முதலாம் அத்தியாயங்களில் பார்த்தோம். They went through 3-year degree program in the Babylonian University. பாபிலோனில் அடிமையாக கொண்டு போகப்பட்ட யூத புருஷராகிய தானியேல், மிஷாவேல், அனனியா 3 ஆண்டுகள் அங்கே பாபிலோனிய அரண்மனையில் கல்தேயராக இருப்பது, பாபிலோனிய அரண்மனையில் எப்படி சேவிப்பது என்கிற பயிற்சி திட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டதை நாம் அறிந்தோம். In verse 2 we see the king gave command to call the magicians, the astrologers, the sorcerers and the Chaldeans to tell the king his dreams. So they came and stood before the king. தானியேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்கச் சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள் என்று பார்க்கிறோம். Verse 3, and the king said to them, I have had a dream, and my spirit is anxious to know the dream. 3ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, ராஜா அவளை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். Verse 4, the Chaldeans spoke to him in Aramaic, O king, live forever, tell your servants the dream, and we will give you the interpretation. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். I want to make 2 side notes here. முக்கியமான சத்தியங்களை அல்லது துணை குறிப்புகளை இதன் வாயிலாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். The first one is from verse 2 of chapter 2 of Daniel up to the end of chapter 7. In the original it was written in Aramaic. தானியேல் தீர்க்கதரிசனம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் அதிகாரம் வரைக்கும் இவைகள் சீரிய பாஷையில் எழுதப்பட்டதை நீங்களும் நானும் அறிந்திட வேண்டும். This was the official language of the Babylonian kingdom. ராஜ்யத்தினுடைய அரசாங்க மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இது இருக்கிறது. The rest of the chapters of the book of Daniel were written in Hebrew. தானியேல் தீர்க்கதரிசனத்தின் இதர பகுதிகள் எபிரேய மொழியில் எழுதப்பட்டதை நாம் கவனித்திட வேண்டும். The second thing I want to mention is when king commanded, those astrologers, sorcerers, magicians and the Chaldeans to come before him, Daniel and his 3 friends were not in that meeting. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தான் கண்ட சொப்பனத்தை நிமித்தமாக கலங்கி அதற்கு அதை விடுவிக்கும்படியாக சாஸ்திரிகளை, ஜோசியரை, சூனியக்காரரை, கல்தேயரை அவன் அழைக்கிறான். அப்படியாக அழைக்கப்படக்கூடிய மக்கள் மத்தியில் தானியேலும் அவனுடைய இதர எபிரேய நண்பர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகும் அங்கே இல்லை என்பதை நாம் கவனித்திட வேண்டும். Daniel, Hananiah, Mishael and Azariah came under the group of wise men after their graduation. 3 ஆண்டுகள் கல்தேயரால் பயிற்றுவிக்கப்பட்ட பின்பாக ஞானிகள் என்ற நிலையில் தானியேலும் அவனுடைய யூத நண்பர்களாகிய மிஷாவேல், அனனியா, அசரியா ஆகியோர் அறியப்பட்டு அவர்கள் இவ்விதமாக பின்னாக அழைக்கப்படுதலை நாம் பார்க்கிறோம். The problem here is king had a dream and he can't remember the dream.
இந்த சம்பவத்தில் காணப்படுகிற குழப்பம் பிரச்சனை என்னவென்றால், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு சொப்பனம் ஏற்பட்டது. சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தை அவனால் நிறைவு கூற முடியவில்லை. அவன் தன்னிடத்தில் வருகிறவளை நினைவு கூறும்படியாகவும் அதை விளக்கும்படியாகவும் அவளிடத்தில் கேட்டுக்கொள்வதை பார்க்கிறோம். Verse 5, here we see, but the king answered and said to the Chaldeans, my decision is firm, and if you don't make known the dreams to me and its interpretation, you shall be cut in pieces, and your houses shall be made an ash heap. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இவ்விதமாக அவன் தனக்கு முன்பாக நின்ற மக்களை பார்த்து சொல்கிறான். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்கள் ஆக்கப்படும் என்று அவன் கடினமாக பேசுகிறதை பார்க்கிறோம். Verse 6, however, if you tell the dream and its interpretation, you shall receive gifts, rewards, and great honor. Therefore, tell me the dream and the interpretation. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவ்விதமாக ராஜாவை நோக்கி சொல்கிறான், சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களாகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்று கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். Verse 7, they answered again and said, let the king tell his servants the dream, and we will give its interpretation. 7ஆம் வசனத்தில் அவர்கள் இவ்விதமாக ராஜாக்கு பிரதியுத்தரம் கொடுக்கிறார்கள். ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்லுவாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று அவர்கள் பதில் சொல்வதை பார்க்கிறோம். If someone tells you a dream, you can give any number of interpretation. ஒருவேளை ஒருவர் விதமாக ஒரு சொப்பனத்தை பார்த்து உங்களிடத்தில் சொப்பனத்தை சொல்வார் என்றால், அவைகளை குறித்து உங்களுடைய விளக்கங்களை நீங்கள் பல நிலைகளில் அவளுக்கு விளக்கி எடுத்துரைக்கலாம். The dream is to do with the future. குழப்பத்துக்கு காரணம் என்னவென்றால், இந்த சொப்பனமானது எதிர்காலத்தை குறித்ததாய் இருந்தது. ஆகையினால் தான் அவைகள் குழப்பத்தை ஏற்படுத்தினது. Now predicting the future is a big business of several billions in the world. எதிர்காலத்தை குறித்து முன்னறிவிப்பது, தீர்க்கதரிசனம் சொல்வது, எதிர்காலத்தை குறித்து தான் நம்முடைய வியூகங்களை தெரிவிப்பது இன்னைக்கு உலகம் முழுதும் அவைகள் பெரும் ஒரு வியாபாரமாக இருக்கிறது. அதிகமான பொருளை ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக அவைகள் கருதப்படுகிறது. This includes palm reading, using medium astrology, reading cards and horoscopes. பல தரப்பட்ட காணப்படுகிறது. கிளி ஜோசியம், கை ஜோசியம், நாடி ஜோசியம் மற்றும் இதர விதமான மந்திரங்கள், இதர விதமான ஆவிகளோடு கூட பேசுதல் என்கிற பல நிலைகளில் எதிர்காலத்தை குறித்து மனிதன் அறிந்து கொள்ள இவைகளை நாடுகிறதை பார்க்கிறோம். We have a God who knows everything and he wants to reveal it to us. தேவன் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். எதிர்காலங்களில் நடக்க இருக்கிறதை தெரிந்த அவர் அவைகளை நமக்கு வெளிப்படுத்தவும் சித்தமாயிருக்கிறார். Verse 8, the king answered and said, I know for certain that you would gain time because you see my decision is firm. Verse 9, if you don't make known the dream to me, there is only one decree for you, for you have agreed to speak lying and corrupt words before me till the time has changed. Therefore tell me the dream, and I shall know that you can give me its interpretation. Listen to verse 10. The Chaldeans answered the king and said, there is not a man on earth who can tell king's matter. Therefore no king, lord or ruler had ever asked such things of any magicians, astrologer or Chaldean. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனை மணி இருக்கிறீர்கள்? நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமற் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்வேன் என்றான். 10ஆம் வசனம்,
கல்தே ராஜ சமூகத்தில் பிரதித்திரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவம் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு சாஸ்திரியினிடத்திலாவது ஜோசியனிடத்திலாவது கல்தேனிடத்திலாவது கேட்டதில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Here they are saying to the king, you are going outside the rule. இங்கே கல்தேயர் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கக்கூடிய இந்த காரியம் அரிதான ஒன்று, இவைகளை சொல்லத்தக்க புருஷன் ஒருவனும் இல்லை. ராஜா எங்களிடத்தில் எங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் மேலான காரியத்தை கேட்கிறீர், எங்களால் நிறைவேற்ற முடியாது, எங்களுடைய இயலாமை என்பதாக அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். They are saying there is no one on earth who can tell you a dream and the interpretation. அவர்கள் இவ்விதமாக ராஜாவை நோக்கி சொல்கிறார், ராஜாவே சொப்பனத்தையும் சொல்லி சொப்பனத்துக்கான வியாக்கியானத்தை சொல்லக்கூடிய அவ்விதமான ஆவியை பெற்ற புருஷர் ஒருவரும் இருக்க முடியாது என்பதாக சொல்கிறார்கள். Verse 11 is difficult that the king requires, and there is no other who can tell it to the king except the gods whose dwelling is not with the flesh. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். They are telling the king, the knowledge is not with any man. In a sense they were right. சரியான விதத்தில் கணித்து தான் அவர்கள் பேசுகிறார்கள், ஞானமாகத்தான் பேசுகிறார்கள். ஏனென்றால் இவ்விதமான ஞானத்தை பெற்ற மனிதன் அவன் சராசரி மனிதனாக இருக்க முடியாது. அவ்விதமான மனிதர் யாரும் இல்லை என்பதை அவருடைய அனுபவத்திலிருந்து உணர்ந்து ராஜாவுக்கு பிரதியுத்தரம் சொல்கிறார்கள். But there was a man in his kingdom who was in close contact with the one who knew the future. எதிர்காலத்தை அறிந்த தேவனோடு கூட ஐக்கியப்பட்ட அவிதமான ஒரு மனிதன் அந்த ராஜ்யபாரத்தில் இருந்தான். அவன்தான் தானியேல் தீர்க்கதரிசி. They said to the king, this knowledge only sits with the gods who don't dwell in flesh and they don't talk to us. அவர்கள் கல்தேயர் விதமாய் சொல்கிறார், இவ்விதமான விசேஷ ஆவியை பெற்றவன் அவன் சக மனிதனாக இருக்க முடியாது, சக மனிதனோடு கூட வாசம் பண்ணுகிறவனாக இருக்க முடியாது. அவன் தேவர்களோடு கூட வாசம் பண்ணுகிறவனாக இருந்தால்தான் இவ்விதமான ஒரு விசேஷத்த ஆவியை பெற்றிருப்பான், சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் வியாக்கியானம் செய்யக்கூடிய கிருபை பெற்றவனாக இருப்பான் என்பதாக சொல்கிறார்கள். They were absolutely right. Only God knows the future. தான் கணித்து சொல்கிறார்கள். ஏனென்றால் எதிர்காலத்தை எந்த மனிதனாலும் கிரகித்து அவைகளை குறித்து சொல்ல முடியாது. தேவன் மாத்திரமே எதிர்காலத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்த முடியும். ஆகையினால் தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு விசேஷித்த மனிதனாக இருக்கக்கூடியவன் தான் இவ்விதமாக வெளிப்படுத்த முடியும். மற்றவர்களால் வெளிப்படுத்த முடியாது என்கிற உண்மையை அவர்கள் இதன் வாயிலாக எடுத்துரைக்கிறார்கள். Ecclesiastes 7 and verse 14. I'm reading from NIV version. When the times are good, be happy, but when times are bad, consider this: God has made one as well as the other. Therefore, none can discover anything about their future. வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடியாக வைத்திருக்கிறார். Man cannot discover anything about the future. மனிதன் எதிர்காலத்தை குறித்து எவைகளும் திட்டமிட தீர்மானம் எடுக்கக்கூடிய திறமை அப்படிப்பட்ட அதிகாரமற்றவனாய் இருக்கிறான். People want to know about the future. அவர்கள் மெய்யாகவே எதிர்காலத்தை குறித்து அவர்கள் அறிந்திட ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். In ancient times they used different methods to predict the future. காலங்களிலே அது ஆதி நாட்களிலே எதிர்காலத்தை அறிந்திட பல்வேறு உபாயங்களை முறைகளை மனிதர்கள் பின்பற்றினதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். One of the methods they used was sacrifice animals and take all the inside out. They will take the liver of the animal, put it on a plate and jiggle it, depending upon which direction they jiggled and direction when they predicted the future.
future is unknown to us, but it's well known to God. காலத்தில் மக்கள் பின்பற்றின எதிர்காலத்தை அறிவதற்கு அவர்கள் பயன்படுத்தின முறைகளில் ஒன்று விலங்குகளை பலியிட்டு விலங்குகளுடைய உள்ளுறுப்புகளை வெளியே எடுத்து போடுவார்கள். குறிப்பாக அவர்கள் கல்லீரலை எடுத்து போடுவார்கள். அவைகளுடைய திசைகளை அறிந்து அவனமாக எதிர்காலம் இவ்விதமாக இருக்கும் என்று சொல்லி கணிப்பார்கள். எதிர்காலம் நமக்கு அறியாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் எதிர்காலத்தை முழுமையாக அறிந்தவராக ஆண்டவர் இருக்கிறார். As the wise men were not able to reveal king's matter, the emperor was very angry with them. Verse 12 it says, for this reason the king was angry and very furious and gave a command to destroy all the wise men of Babylon. தன்னுடைய கட்டளைக்கு மறு உத்தரவு கொடுத்த சாஸ்திரிகள், ஜோசியக்காரர், கல்தேயர், ஞானிகளுடைய பதில் ராஜாவுக்கு ஆத்திரத்தை, கோபத்தை அதிகரித்தது. ராஜா கோபத்தோடு கூட அவளை நிர்மூலமாக்க இவ்விதமாக அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தானியேல் 2:12 இது நிமித்த ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான் என்று பார்க்கிறோம். Verse 13 it says, so the decree went out and they began killing the wise men and they sought Daniel and his companions to kill them. 2:13 இவ்விதமாக பார்க்கிறோம். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். So there was a knock at the door of Daniel and his companions by the executioner. ராஜாவின் கட்டளையை நிறைவேற்ற தீவிரித்து வரக்கூடிய அந்த அரண்மனை அதிகாரிகள் தானியேல் இருந்த வீட்டையும் அவனுடைய நண்பர்களையும் கைது செய்து கொலை செய்யும்படியாக அவன் வீட்டை தட்டுகிறதை பார்க்கிறோம். The executioner has come to kill Daniel and his companions according to the king's decree. கட்டளையின்படியாக அந்த கட்டளை நிறைவேற்ற ஞானிகளை அழிக்க அவர்கள் தீவிரித்து வருகிறார்கள். அவ்விதமாக ஞானிகள் என்று அறியப்பட்ட தானியேலும் அவனுடைய யூத நண்பர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவையும் அவர்கள் அழிக்கும்படியாக அந்த கட்டளை நிறைவேற்ற தீவிரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Daniel did not panic and he answered Arya. தானியேல் தன்னை கொலை செய்யும்படி வந்த ராஜாவின் பிரதானிகளை பார்த்து அவன் அச்சமடையவில்லை, அவன் பதட்டமடையவில்லை, மாறாக அவர்களை பார்த்து விதமாக சொல்லுகிறான். Verse 14, then with counsel and wisdom Daniel answered Arioch, the captain of the king's guard, who had gone out to kill the wise men of Babylon. Verse 15, he answered and said to Arioch, the king's captain, why is the decree from the king so urgent? Then Arioch made the decision known to Daniel. 2:14 இவ்விதமாக சொல்கிறது. பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவின் தலையாரிகளுக்கு அதிபதியாகி ஆரியோ கோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததுக்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகின் இடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். Because Daniel and his companions were not there at the meeting. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சாஸ்திரிகளை, ஞானிகளை, ஜோசியக்காரரை, கல்தேயரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கக்கூடிய அந்த வேளையில் தானியேலும் அவனுடைய யூத நண்பர்களும் அங்கே இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். Verse 16, so Daniel went and asked the king to give time that he might give the king the interpretation. 2:16 விதமாய் சொல்கிறது. தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். Can you see the favor of God? Nebuchadnezzar gives Daniel the time. தானியேல் கேட்ட விண்ணப்பத்திற்கு உடனடியாகவே செவி மடுத்து ராஜா அவனுக்கு பிரத்யேகமாக நேரத்தை ஒதுக்கி இவ்விதமாக தானியேலுக்கு தயவு பாராட்டுகிறதை பார்க்கிறோம். Daniel had a proven relationship with God. அவனோடு கூட நெருக்கமான உறவை கொண்டவனாக தானியேல் இருந்தான் என்பதற்கு இது ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக அத்தாட்சியாக இருக்கிறது. Verse 17, Daniel went to his house and made the decision known to Hananiah, Mishael, Azariah, his companions. தானியேல் 2:17 இவ்விதமாய் சொல்கிறது. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான்.
Verse 18, we see they call the prayer meeting. You see that in the prayer meeting, the history was revealed. நாம் வாசித்த 18ஆம் வசனத்திலே தானியேல் அறைக்கதவை பூட்டி தானும் தன்னுடைய தோழர்களும் அழியாதபடிக்கு தேவனுடைய இரக்கத்தை வேண்டி தேவன் அவைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் அவன் ஜெபம் பண்ண கூடுகிறான். அப்படி ஜெபிக்க கூடக்கூடிய வேளையில தான் எதற்காக அவன் கூடுகிறோம், எதற்காக தேவனை நோக்கி முறையிடுகிறோம், எதற்காக ஜெபிக்கிறோம் என்பதை தன்னுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி அங்கே அந்த சொப்பனத்தை ஆண்டவர் விளக்க கூடிய காரியத்தை அது எவ்விதமாக வரலாறாக மாறினது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். Verse 18, that they might seek the mercies of God of heaven concerning this secret, so that Daniel and his companions might not perish with the rest of the wise men of Babylon. தேரிலுள்ள மற்ற ஞானிகளோடு கூட சேர்ந்து தாங்களும் அழிந்து போகாதபடிக்கு இருக்க தேவனை நோக்கி தேவன் அவைகளை வெளிப்படுத்த வேண்டும், அந்த விசேஷித்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒன்று கூடி ஜெபித்து ஆண்டுடைய இரக்கத்தை வேண்டுகிறதை இந்த 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். Daniel and his friends, his companions, were in a situation only God could help. தானியேலும் அவனுடைய நண்பர்களும் இருந்த நிலை மிகவும் நெருக்கடியான ஒரு நிலை. அந்த நெருக்கடியான நிலையிலிருந்து அவளை விடுவிக்க அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியும் உதவி செய்யாது. கர்த்தர் தான் குறுக்கிட்டு தலையிட்டு அவளை விடுவிக்க வேண்டும் என்று தானியேல் அறிந்ததினால் தானியேலும் அவனுடைய யூத நண்பர்களும் ஒன்று கூடி தேவனுடைய இரக்கத்தை வேண்டி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். So they need a revelation from God, and revelation came through in prayer. அவர்கள் தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய விசேஷித்த வெளிப்பாட்டை எதிர்பார்த்தார்கள். அந்த விசேஷித்த வெளிப்பாடு தான் அவர்களை விடுவிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அந்த வெளிப்பாடு ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் கொடுத்ததை இந்த வசனங்கள் வெளிப்படுத்துகிறது. That's what we read in verse 19. The secret was revealed to Daniel in a night vision. So Daniel blessed the God of heaven. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்தில் தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். God knows the future and he wants to reveal it to us. எதிர்காலத்தை குறித்து நன்றாய் அறிந்தவராக இருக்கிறார். அவைகளை அவருடைய பிள்ளைகளாக நமக்கு வெளிப்படுத்த அவர் சித்தம் கொண்டவராகவும் இருக்கிறார். Here it says God clearly revealed the dream and the interpretation in a night vision. தரிசனத்தின் வாயிலாக சொப்பனத்தையும் அதனுடைய மறைபொருளையும் வியாக்கியானத்தையும் விளக்கத்தையும் தேவன் தாமே தானியேலுக்கு அதை வெளிப்படுத்துகிறதை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். Dream happens when you sleep, vision happens while you're awake. சொப்பனங்களை இரவு நேரங்களில் படுக்கும் பொழுது நித்திரையாயிருக்கும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் தரிசனம் என்பது நாம் விழித்திருக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. Daniel blessed God of heaven. That's what we see in verse 20 to 23. Daniel answered and said, "Blessed be the name of our God forever and ever, for wisdom and might are his." And he changes the times and seasons. He removes kings and raises up kings. He gives wisdom to the wise and knowledge to those who have understanding. He reveals deep and secret things. He knows what is in darkness, and light dwells in him. Verse 23, I thank you and praise you, O God of my fathers, who have given wisdom and might, and you have made known to me what we have asked you, for you have made known to us the king's demand. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளும் ஆனதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். How did Daniel know that he's got the dream and the interpretation from God? Because he had faith in God. தானியேல் எவ்விதமாக தேவன்தான் சொப்பனத்தையும் அதன் மறைவிலும் வெளிப்படுத்தினார் என்பதை அவன் அறிந்து இவ்விதமாக பிரகடனப்படுத்தினார் என்றால் தேவனை அவன் முழுமையாக சார்ந்திருந்தான்.
ஆண்டவர் மீது அவனுக்கு இருந்த விசுவாசத்தையே இவைகள் வெளிப்படுத்துகிறது. God has knowledge and God is omniscient. Here we see God reveal the future. ஞானமும் அறிவும் உடைய சர்வ ஞானியாக இருக்கிறார். ஆண்டவர் எதிர்காலத்தை அறிந்த அவர், ஆண்டவர் அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி நடக்க இருக்கிறதை அவனுக்கு புலப்படுத்துகிறதை இந்த வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. God has a plan for each and every one of us. யாரையும் குறித்த ஆண்டவர் தெளிவான நோக்கங்கள், நம்முடைய எதிர்காலத்தை குறித்த திட்டத்தையும் தீர்மானத்தையும் ஆண்டவர் உடையவராக இருக்கிறார். That's why he sent his son into this world to die for us on the cross of Calvary. நமக்கு அவருடைய தீர்மானத்தை வெளிப்படுத்ததான், நம்மை மீட்டெடுத்து அவரோடு கூட இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் தம்முடைய விலையேற பெற்ற குமாரனை நம்முடைய மீட்புக்காக கல்வாரியில் கொடுத்து நம்முடைய எதிர்காலத்தை நமக்கு விளங்க வைக்கிறவராக இருக்கிறார். Maybe you are listening to the message, you haven't committed your life to Jesus. I want to lead you in a prayer. இந்த செய்தியை கவனிக்கக்கூடிய நீங்கள், இவ்வளவு காலம் உங்களுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் கொடுக்கவில்லை, அவருடைய பிள்ளையாக மாறவில்லை, அவருடைய உங்கள் உள்ளத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த நேரத்தில் நீங்கள் அவ்விதமாக ஒரு தீர்மானத்தை எடுக்க உங்களை பட்சமாய் வேண்டிக் கொள்கிறேன். அவ்விதமாக தீர்மானம் எடுக்கக்கூடிய உங்களுக்காக பிரத்யேகமாக நான் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க இருக்கிறேன். God has a plan for you and he wants to bless you. Can we close our eyes and could you repeat the prayer after? உங்களை குறித்த ஒரு நோக்கமுடையவராக, ஒரு தீர்மானமுடையவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய இந்த ஜெபத்தை எனக்கு பின்பாக நீங்கள் பணிவோடு கூட சொல்லும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன். Living Heavenly Father, we come to you in the name of Jesus. Thank you, Lord, for sending your son to die for me on the cross of Calvary. அன்பான பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். நீர் உம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி என்னை மீட்டெடுக்க நீர் எடுத்த பிரயாசத்திற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I repent of my sins. I believe that Jesus died and rose again on the third day for me. Jesus, come into my life. I make you Lord of my life. In Jesus' name, Amen. நான் என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன், நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், ஆண்டவருடைய பிள்ளையாக மாற விரும்புகிறேன். இயேசுவே, நீர் உம்முடைய குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததை விசுவாசிக்கிறேன். நீர் என்னுடைய உள்ளத்தில் வாரும், நான் உன்னுடைய பிள்ளையாக மாற வேண்டும், உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ஜெபத்தை நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். Here we see Daniel had a proven relationship and God revealed it to him. தேவனோடு கூட பிரத்யட்சமான நெருக்கமான தனித்துவ உறவை தானியேல் கொண்டிருந்ததினால் ஆண்டவர் அவன் நெருக்கடியில் இருந்த பொழுது அவனை விடுவிக்கும்படியாக எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினவில் அவனுக்கு வெளிப்படுத்தி அவன் அதை வியாக்கியானம் சொன்னதை, அந்த சத்தியத்தை நாம் பார்த்தோம். Maybe you are listening to me and you are in need, maybe a physical, spiritual or emotional need. Going to just pray a prayer for you. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் குறைவுகளோடு கூட, தேவையோடு கூட, வருத்தங்களோடு கூட ஆண்டவருடைய விடுதலை எதிர்பார்த்து நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். ஒருவேளை அது சரீர பிரகாரமான விடுதலையாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், பொருளாதார விடுதலையாக இருக்கலாம், உங்களுடைய உளவியல் மன அழுத்தத்திலிருந்து விடுதலையாக இருக்கலாம், ஆவிக்குரிய தேவையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவைகளுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க இருக்கிறோம். Loving Heavenly Father, we come to you in the name of your Son Jesus. Lord, right at this moment, oh Father, I pray for those that are in need. It may be a physical need, or emotional, or a financial need, or whatever it may be. Lord, if they need healing in their body, I pray right now, touch and heal them. Right. Let the anointing of God break every yoke. Meet every need, I pray, in Jesus' name. Amen. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இப்பொழுது தேவையோடு கூட இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய சரீர தேவைகள், சரீர சுகத்துக்காக ஜெபிப்பார்கள் என்றால் உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினாலே, உம்முடைய தழும்புகளினாலே ஆண்டவர் உம்முடைய ரத்தத்தினாலே பூரண விடுதலை கொடுத்து அவளை சுகப்படுத்துவீராக. உளவியல் தேவையாக இருக்கலாம், மன தேவையாக இருக்கலாம். கர்த்தர் அவருடைய மன அழுத்தங்களை மாற்றி சமாதானத்தை கட்டளையிடுவீராக. பொருளாதார தேவையாக இருக்கலாம். கர்த்தர் அந்த தேவைகளில் குறை
குலைச்சலை மாற்றி சம்பூர்ணத்தினால் ஆசீர்வாதத்தினால் அவளை நிறைத்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது தாமே நீர் அவைகளை சந்திக்க போதுமானவர் என்று சொல்லி உணர்ந்து உம்மிடத்தில் அந்த விண்ணப்பங்களை தெரிவித்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இவைகளை ஏறெடுக்கிறோம். ஆமென். If you've been blessed by this program or you've given your life to the Lord Jesus Christ, you want to contact us, you can contact us by email. May God bless you. நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியின் சத்தியங்களை அறிந்து கொண்டு ஆண்டவர்களுடைய உள்ளத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறியிருப்பீர்கள் என்றால் அவைகளையும் சாட்சியாக எங்களோடு கூட இந்த மின்னஞ்சலில் பின்னாக குறிக்கப்படுகிற மின்னஞ்சலில் அவைகளை தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க மகிமைப்படுத்த அது எதுவாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.